ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் ரொம்ப மனசு உடஞ்சி உருக்கமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என் மேலே இருக்கிற பாசத்தால் ஏன் இந்த விஷயத்த பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா வினோத் அவர்கள் போன வாரம் கரெக்டாக பெட்டி எடுத்துகிட்டு போனார். சூப்பரான ஒரு மூமெண்ட்டு. பட் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் எல்லாருக்குமே ஒரு ஹோப் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் இன்னும் பிக் பாஸே பார்க்குறது இல்லை, இப்போ போன வாரத்துலேருந்து பார்க்காம விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களே, அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் கிடச்சிருக்கு இவர் இருந்திருந்தா. பட் அந்த ஹோப் இல்லை. பட் இருந்தாலும் அவர் வந்து சூப்பராக வந்துட்டு அந்த 18 லட்சத்தை எடுத்துகிட்டு போனாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையிலே வேறு சொன்னார் 40 நாள் கழிச்சு தான் கிரெடிட் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ என்னென்னா ஆல்ரெடி அந்த மேடையிலே வந்து சொன்னார், ஏன்னா நான் பணப்பட்டி எடுத்தது யாரும் சொல்லி எடுக்கல, சுயநலமோடு நான் தான் எடுத்தேன், நான் தான் உங்களுக்கு அல்வா கொடுத்தேன் எல்லாம் பேசிட்டு போனாங்க. ஓகேங்க, எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் வந்துட்டு சுயநலமோடு இந்த பெட்டி எடுத்திருக்கீங்க, நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லிட்டோம். திரும்ப இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. அதில் வந்துட்டு நம்ம வினோத் அவர்கள் பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டி எடுத்தேன், ஆமாம் நான் தான் பெட்டி எடுத்தேன், என் சுயநலோடு தான் எடுத்தேன், அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு, நான் அவங்க சொல்லி தான் எடுத்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது, நான் என்னோடய சுய சிந்தனையோடு தான் எடுத்தேன், அந்த மாதிரி யாரையும் தப்பாக சொல்ல வேண்டாம், அவங்க பாவம் நல்லா விளையாண்டுட்ருக்காங்க, என் மேலே இருக்க பாசத்தால் நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்து குறை சொல்ல வேண்டாம், பாவம் அவங்க விளையாடிட்டு இருக்கிறத அவங்கள வந்து இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்துட்டு யாரையும் தவறாகவும் பேசிட வேண்டாம், பேசவும் கூடாது, யார் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த பணப்பெட்டி நான் தான் எடுத்தேன், சுயநலமோடு தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. நம்ம கவனம் கொடுத்து அதை பார்க்கும்போது இது வந்துட்டு பெரிய இதுவாக வந்து அவங்களே உள்ளே வந்து போயிருக்கும் போல இருக்குது. இதை வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா அரோரா தான் காரணம்னு சொல்லிட்டு கானாமலத்தை அவங்களுடைய சார்ந்த உறவினர்களும் நண்பர்களுமே வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை அண்ணா இந்த மாதிரி எடுக்கிற ஆள் கிடையாது, இந்த அரோரா தான் சொன்னாங்க அப்படின்னு அவர் பேசுகிறத பார்த்தேன். அதேமாதிரி பெரிய பெரிய சேனல் ஷாபா அவங்க இன்னும் நிறைய பேர்லாம் வந்துட்டு அந்த வீடியோஸில் பார்க்கும்போது அரோரா திட்டமிட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரியும் அரோரா பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நம்மளுக்கே பகீர் இருக்குது, இனே அது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து திரும்ப வினோத் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரோ ஒன்றும் புரியல. ஏன் மறுபடியும் வந்துட்டு வினோத் அவர்கள் இந்த மாதிரி வந்து அதை நான் தான் எடுத்தேன்னு சொல்கிறாருன்னு தெரியல. இதில் அவருக்குள்ளே ஒரு வருத்தம் வந்துடும்ல, திரும்ப சொல்லும்போது நம்ம இருந்தால் நம்மளுக்கு உண்மையிலே 50 லட்சம் கிடச்சிருக்கோம்ல, டைட்டிலும் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என் காதில் இப்போ வரைக்கும் ஒழிச்சிட்டு இருக்க ஒரு வார்த்தை என்னென்னா, பாருன்னு பேர் மென்ஷன் பண்ணல பிரவீன், எனக்காகவும் அவங்க 2 பேருக்காக நீ விளையாடுன்னு சொன்னல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது இன்னும் என் காதில் ஒழிச்சிட்டு இருக்குது. அந்த 2 பேர் ஒரு வேளை விஜய் பார்வதி கமருதனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வேறு யாருக்கிட்டே அவர் பெருசாக பேசலையே, வெளியே போனவங்களும் அவருக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல. ஸோ அதனால் நிறைய பேர் ரொம்ப நம்பிட்டு நம்ம கானாமலத்தை தான். பட் அவர் வந்துட்டு அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனார். பட் யோசிச்சு பார்த்தோன்னா அவர் தான் எடுத்திருப்பார். ஏன்னா அரோரா வந்து இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கலாம், மிஸ் ஆகிடுச்சின்னு. அப்படின்னும் போது இவர் வந்துட்டு அவங்க எங்கே எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு வாலண்டராக அந்த அல்வா ஊட்டி டப்புன்னு எடுத்திருப்பார். ஆனால் கொஞ்சம் பதட்டப்படுறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு பதட்டமாகவே சுற்றிட்டு இருந்தார். நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் எடுப்பாருன்னு தெரிஞ்சு நினச்சோம், அதேமாதிரி எடுத்துட்டாரு. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ முடிஞ்சிருச்சு. சரிங்களா? பணப்பெட்டி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த 4 பேரில் யார் டைட்டில் வினராக வரப்போகிறாங்கன்றதை இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள். பார்க்கலாம் யார் டைட்டில் வினராக வரப்போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த 4 பேரில் யார் டைட்டில் வினராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நம்பரில்.